அன்பு விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். இப்போ உப்பினுடைய தன்மை, அது தன்மையை இழக்குமா? அதனுடைய உப்பு கரிக்கிற அந்த துவர்ப்பு நிலைமை இல்லாம போகுமா? உப்புல லைட் டு தி வேர்ல்ட். இருளிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்கே இடறி விழுகிறோம்னு தெரியல, வாழ்வியல் கோட்பாடு தெரியல, வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பரிபூர்ண வாழ்வை அனுபவிப்பதற்கான வழி தெரியல. ஏன்? இவர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இருளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாக நீங்கள் நடக்கணும். இருட்டில் நடக்கிறோன்னா நம்ம தடுமாறி விழுந்துருவோம். அவசியம். நீங்கள் கரையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ருசியை கொடுப்பீர்கள். கரையை பிடிக்கலைன்னா ருசியை கொடுக்க முடியாது. அன்பின் நல்ல இயேசுவே, உம்முடைய திருநாமத்தினாலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் உம்முடைய நாமத்தை உயர்த்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களை ஆற்றவும் தேற்றவும் உயிர்ப்பிக்கவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான கிருபையை எங்களுக்கு தரவும் வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சிக்கலான வாழ்க்கை. இந்த சிக்கலான வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே ஒளியாயிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒளியாயிருக்கிறார்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஆனால் 4ஆம் வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பற்றி கொள்ளாத ஒளி, நித்திய ஒளி பிரகாசித்தது. இந்த ஒளி மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி. அப்போ அந்த ஒளி மனுஷங்க எப்படி இருந்தோம் என் வாழ்க்கையில்? The world is a mess. திரும்ப இந்த உலகம் வேறு, எதிர்பார்க்கப்பட்ட அங்கு சொல்லப்பட்ட காரியங்கள் வேற, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேற. இந்த வாழ்க்கையின் முடிவு எங்க தெரியுமா வந்திருக்குது? ஆயுசு நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். உண்மையாவா? உண்மையாவா? ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என்னோட அத்தை இறந்துட்டாங்க. 86 வயது. என்னுடைய தாத்தா இறக்கும்போது 104 வயசு. வேலைக்கு போன இடத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. 104 வயசு. அவருடைய மனைவி இறக்கும்போது 90 வயசோ 92 வயசோ. என்ன, இன்னைக்கு 60 வயசுக்கு மேலே ஏஞ்சி நடக்கவே முடியல. முட்டு கழண்டு போயிட்டு எல்லாருக்கும். என்ன, 60 வயசுக்கு மேலே நடக்க முடியல. உடல் ஆரோக்கியம் சீர்கட்டு போயிருக்கிறது. வாழ்க்கை பாடம் யாருக்கிட்டையும் இல்லை. பெரியவங்கள்ட்ட கேட்டு மரியாதையாக கற்றுக்கொண்ட பாடம் இருந்தது ஒரு காலத்தில். எங்கள் அப்பாவை நான் முறைச்சி பார்த்துட்டேன்னு சொல்லி, எங்கள் அப்பா கொஞ்சம் உயரம் குறைவு. ஒரு நாள் என்னை அடிக்கும் போது அந்த கையை தடுத்துட்டேன். 2 வருஷம் பேசலை. கையை தடுத்ததுக்காக எங்கள் அப்பா என்கிட்ட 2 வருஷம் பேசலை. அடித்ததுக்காக இல்லை. இந்த பச்சிலை மருந்தை சாப்பிட ஒரு நிலைமை வந்தது. அந்த பச்சிலை மருந்து சாப்பிடும் பொழுது முதல் 3 நாள் வெறும் மோரும், தண்ணி கூட குடிக்கக்கூடாது, வெறும் மோர் தான் குடிக்கணும். நீர் மோர். தண்ணியாக அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் தண்ணியாக மோர் கலந்து கொடுப்பாங்க, அதை தான் குடிக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. 3 நாளைக்கு ஆகாரம் வெறும் மோர் தான். அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு உப்பு போடாமல் அவிச்ச பலகாரங்கள் சாப்பிடலாம். சாப்பாடு வகைகள், இட்லி, இடியாப்பம், இது சாப்பிடலாம். 1 மாதத்துக்கு உப்பு இல்லாமல் அவிச்சு கொடுப்பாங்க. இதை சாப்பிடலாம். இல்லைன்னா மோர் கஞ்சி சாப்பிடலாம். உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அது எவ்வளோ கஷ்டம்னு. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அரை உப்பு தான் சாப்பிடணும். உப்பில்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க.
இன்றைக்கு வாழ்க்கையை ருசித்து வாழ தெரியாதவர்களுக்கு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நீங்களும் நானும் உப்பா இருக்கிறோமா? வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற மாதிரியாக இருக்கிறோமா? வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை உலகத்தோட ஒட்ட ஒழுகிக்கிட்டே இருக்கிறியா? இயேசுவானவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சீஷர்களுடைய வாழ்வை குறித்து பேசிக்கொண்டே வந்துட்டு அதோட நிறைவாக அண்ட் தொடர்ச்சியாகவும் அதை கொண்டு வந்து முடிக்கிறது தான் இந்த 13-14 வசனங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த பூமிக்கு நீங்க எப்படியா இருக்கீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அதை எதினால் சாரமாக்கக்கூடும்? எதினால் அது சாரமாக்கப்படும்? உப்பினுடைய தன்மை அது. இந்த தன்மை இல்லாம உப்பு மாறுமா? வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வி எனக்கு நிறைய இருந்துச்சு. என நான் பார்த்த வரைக்கும் உப்பு சாரமற்று போவதற்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இங்கு வேதம் சொல்லுகிறது உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினால் அதனுடைய தன்மை அதுக்கு மீட்டு தரப்படும்? முடியாது. அப்படி முடியாத பட்சத்தில் என்ன செய்யணும்? அதை வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே. மண்ணு, தூசி, குப்பை, இவ்வளவுதான் அதோட மரியாதை. அப்போ உப்பு இந்த மாதிரி தன்மை மாறக்கூடுமா அப்படின்னு சொன்னா, the impure salt deposits in the Dead Sea could actually lose flavor over a time as sodium chloride that gives salt its saltiness evaporated. Impure salt or impure deposits, உப்பிலே அழுக்கு சேர்ந்திருக்குமானால், உப்பிலே குப்பையும் கழிவுகளும் சேர்ந்திருக்கும், தூய்மை இல்லாத சுத்தம் இல்லாத அழுக்கான காரியங்கள் அதிலே சேர்ந்து இருக்கும் என்று சொன்னால், அது ஆவியாக்கப்படுவதனாலே அதில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு ஆவியாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதனாலே இது வெறும் மண்ணாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று அறிவியலாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அன்பு விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். இந்த உப்பு இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே 2 முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. பொருளை பதப்படுத்துவதற்கு, பாதுகாத்து வைப்பதற்கு அந்த காலத்தில் இன்னைக்கு நம்ம வைக்கிற ஃப்ரிட்ஜ் இல்லை. அதனால பொருளை பாதுகாப்பதற்கு உப்பு போட்டு அதை எடுத்து வைப்பாங்க. The salt was used as a preservative. ஒரு பாதுகாப்பானாக உப்பு பயன்படுத்தது முதல் காரியம். இன்னைக்கும் அது பேர் என்ன சொல்லுவாங்க? உப்பு போட்டு இந்த ஊறுகாலம் வைப்பாங்க, அது பேர் உப்பு கண்டமா? தேங்க்யூ. உப்பு கண்டம்னு சொல்லுவாங்க. இந்த உப்பு கண்டம் ரொம்ப ஃபேமஸ். அது கருவாட்டில் பண்ணுவாங்க, காய்கறியில் பண்ணுவாங்க, பல காரியங்களும் இந்த உப்பு கண்டம் பண்ணுவாங்க. உப்பு கண்டம் அவ்வளோ ஃபேமஸ். அது கெட்டு போகாது. எதுக்காக அந்த உப்பு போட்டு வைப்பாங்க? அது கெட்டு போகாமல் சேச்சுரேட் ஆகிறதுக்காக போட்டு வைப்பாங்க. இது பாதுகாக்கும், அழுகி போகாம, கெட்டு போகாம, குப்பையாக மாறாதபடிக்கு இந்த உப்பு அந்த பொருளை பாதுகாக்கும். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பூமி நீங்கள் வாழ்கிற பகுதி, நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நீங்கள் அழிவை கொண்டு வருகிற காரியங்களை புறக்கணித்து அதை பாதுகாக்கிறீங்களா? உங்க நண்பர்களை, உங்க குடும்பத்தை
பாதுகாக்கிறவங்களா இருக்கிறீங்களா? உங்க சுற்றுப்புறத்தை நீங்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கொண்டு வந்து, கிறிஸ்துவின் சாராம்சத்தை கொண்டு வந்து, கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, வேதம் சொல்லுகிறது, நானோ அவைகள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழம்பி போயிருந்த இந்த இருள் நிறைந்த அந்தகார உலகத்திலே, இந்த அந்தகாரத்தில் இருந்து நம்மை மீட்டு பரிசுத்த ஒளிக்குள்ளாக வரவழைத்து நமக்கு புது வாழ்வை தரும்படி, அழிவில்லாத வாழ்வை தரும்படி, எப்படி ஒரு உப்பு கெட்டு போகக்கூடிய காரியத்தை கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்குமோ, அப்படியாக நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கெட்டு போகாதபடி நம்மை பாதுகாக்கிற அந்த கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவராலே நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகிறோம். அப்படி பாதுகாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை பிறரை பாதுகாக்கிறதாக இருக்க வேண்டும், பிறரை இந்த அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வருகிறதாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இயேசுவை பற்றி கொள்ளவில்லைன்னா உப்பை தொடச்சி போட்டுட்டோம்னா அழுகி போயிடும். நார்த்தங்காவில் உப்பை தொடச்சி கழுவி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது கெட்டு போயிடும், நாற்றம் அடிக்கும். ஒட்டி இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், அழிவில்லாததாக இருக்கும், பிறருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். 3 காரியம். அது உப்போடு கூட ஒத்து இருந்துச்சுன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். உன் வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்கு நீ இயேசுவோடு இசைந்திருக்க வேண்டும், விசுவாசிகளோடு கூட இசைந்திருக்க வேண்டும். முதல் காரியம். 2வது காரியம், அப்படி ஒட்டி இருக்கும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கு, மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கு. 3வது காரியம், அது மற்றவங்களுக்கு இடரலாக இருக்காது, அது குப்பையாக போயிடாது. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். நீ இயேசுவோடு இசைந்திருக்கும் பொழுது படைத்தவர் படைப்பின் வாழ்வை, படைப்பின் நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை சரியான பாதைகளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதை துளைத்து போடுவோம் என்று சொன்னார். வாழ்க்கை கெட்டு போய் நாற்றம் அடிக்கிற வாழ்க்கையாக மாறி போகும். உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு? மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறியா, இல்லை உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இந்த உப்பு என்பதற்கான கிரேக்க வார்த்தை மொரைனோ. கிரேக்கத்தில் இந்த உப்புக்கு என்ன பேருனா மொரைனோ, மன்னிக்கணும், லூசஸ் அப்படின்ற வேர்புக்கு. சாரமற்று போனால்னு சொல்லியிருக்காங்களே, இதில் சாரமற்று போனால்னா தமிழில் படிக்கும்போது வேற மாதிரி இருக்கு. சாரத்தை இழந்து போனால் அப்படின்னு, அதோட உப்பின் தன்மையை இழந்து போனால் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை மொரைனோ. மொரைனோனா பிகமிங் ஃபூலிஷ்னு அர்த்தம், மதியினனாக முட்டாளாக மாறுவதுன்னு அர்த்தம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீ உப்பு சாரமற்று போனால்னு சொல்லும் போது என்ன, எப்படி, எதை குறித்து பேசுகிறாங்க? உன் வாழ்க்கை நீ கிறிஸ்து இல்லாமல் வாழ்வாயானால் நீ முட்டாளாக, மதி கெட்டவனாக, அறிவில்லாதவனாக, வாழ்க்கையை வாழத் தெரியாதவனாக, இருளிலும் அந்தகாரத்திலும் வாழுகிறவனாக உன் வாழ்க்கை இருக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. நீ உன்னை புத்திசாலின்னு நினைச்சு, நீ உன்னை பெரிய மேதாவின்னு நினைச்சு, நீ பெரிய ஆளு நினைச்சு வாழலாம். ஆனா உன் வாழ்க்கை அர்த்தமற்றதாக, கோமாளித்தனமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை பிரசங்கித்த பொழுது அவர் பயன்படுத்தின வார்த்தை, அத மொழி அரமைக். அரமைக் மொழியில டேபிள்னு சொல்லுவாங்க. டபுள். உப்புக்கு என்ன தெரியுமா பேரு? டபுள். உப்புக்கு பேர் என்னங்க? டபுள். முட்டாள்தனத்துக்கு பேரு டேபிள். டேபிள் டேபிள். ஓகேங்களா? டேபிள் டேபிள். வார்த்தையில் விளையாடுறாரு. You are supposed to be the table,
But if you walk idiotically, you become table. நீ தேவன் இல்லாத வாழ்வாயானால் உன் வாழ்க்கை முட்டாள்தான். ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இந்த உலகத்தின் ஞானம் தேவ ஞானத்துக்கு நேர் எதிரானதாக காணப்படுகிறது. இந்த உலகம் சொல்லுகிறது கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, உயிருக்கு உயிர். இயேசுவானவர் சொல்லுகிற ஒருத்தன் ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டு. உலகம் சொல்லுகிறது நீ என்ன வேணா பண்ணி முன்னாடி வந்துடணும், அவ்வளவுதான். நீ என்ன வேணா பண்ணு, லஞ்சம் நான் கொடு, அடுத்தவங்க குடிய நான் கெடு, நீ முன்னேறிட்டா, நீ வாழ்க்கையில நல்லா இருந்துட்டா ஓகே. இப்போ இன்னொருத்த முன்னேறதுக்கு உனக்கு அதையே செஞ்சுட்டா அது ஓகேவா? நீ மற்றவனை அழிச்சு முன்னேறி வந்துடுற. உன்னை அழித்து ஒருவன் முன்னேறும் போது என்கிட்ட கத்துக்கிட்டு என்ன மாதிரியே ஜெயிச்சான் பத்தியான பெருமையா பேசுவியா இல்ல சபிப்பியா? நல்ல சொல்றது கவனிக்கிறீங்களா? உன்னை ஏமாற்றி நீ பிறரை ஏமாற்றி பிறரை அழித்து போட்டு உன் வாழ்க்கையில நீ ஜெயித்திருப்பாய் என்று சொன்னால், அதையே ஃபார்முலாவை உன்கிட்ட ஒருத்தன் அப்ளை பண்ணி உன்னை ஏமாற்றி தன் வாழ்க்கையில ஜெயித்திருப்பான் என்று சொல்ல நீ அவனை பாராட்டணும். ஏன்னா அவனுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? நீ தானே கற்றுக் கொடுத்த. அப்ப நீ குருவாயிட்ட. நீ கற்றுக் கொடுத்த பாடத்தினாலே ஒரு வாழ்க்கை ஜெயிச்சிருக்குன்னா நீ என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஆனா நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? வைத்தி எரிச்சல் வரும். கஷ்டப்பட்டு முன்னேறின கூடவே வச்சு பார்த்துக்கிட்டேன், எவ்வளோ நன்மை செஞ்சேன் தெரியுமா, எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, எனக்கே துரோகம் பண்ண. நீ தான்டா கத்துக்கிட்ட. ஹலோ, இது எப்படி சார் அறிவு இருக்கும், புத்திசாலித்தனமா இருக்கும்? ஆனா இதுதான் உலகம் கத்துக் கொடுக்குது. நீ எப்படியாவது ஜெயிச்சா போதும். உலகம் கத்துக் கொடுக்குறது மாத்திரம் எவல்யூஷன் தியரியும் அதுதான் சொல்லி இருக்குது. பரிணாம வளர்ச்சி கொள்கை, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் உனக்கு கத்துக் கொடுத்ததே அதுதான். பலம் உள்ளது எதுவோ அது பிழைத்துக் கொள்ளும். ஆனால் வேதம் சொல்லுகிறது யார் பலவீனமானவர்களோ அவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்க வேண்டும். உன் உறுப்புல எது பலவீனமானதோ அந்த உறுப்புக்கு அதிக கவனம் கொடுக்கப்பட வேண்டும். உங்கள் மத்தியில யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக கவனத்தையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஞானம் வேதத்தின் ஞானத்திலிருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி செய்கிற ஞானத்திலிருந்து நேரடியாக மாற்றம் அடைந்திருக்கிறது, மாறப்பட்டிருக்கிறது. நீ எந்த ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ உலக ஞானத்தின் உலக மேதையாக இருந்து கொண்டு இருக்கிறாயா? கிறிஸ்துவின் ஞானத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? நீ கிறிஸ்துவோடு இசைந்து வாழும் பொழுது தேவன் கொடுக்கிற பரிபூரண வாழ்க்கை உனக்கு சொந்தமாகும். நேற்றைய தினத்தில் நாங்கள் வெளியே போயிருக்கும் போது ஒருத்தங்க, நான் அனாதை இல்லத்துலேருந்து கேன்சர் பேஷண்ட்ஸோட இதுலேருந்து வரோம், நிறைய பேர் வராங்க. இப்போ கையில் இந்த டொனேஷன் ஸ்லிப் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வராங்க. நாட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் ஆர் ரைட். அவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது. வந்து கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னாங்க, அவங்க பேசுனதில் உறுதிப்படுற எங்கம்மா இருக்குது அப்படின்னா இடம் சொல்ல தெரியல, ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் டொனேஷன் கொடுக்குறேன்னா அவங்க டொனேஷன் ஸ்லிப்பில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்கன்னு எழுதி கொடுக்கணும், அதையும் கொடுக்கல. அப்போ என் ஒய்ஃப் கேட்டாங்க, அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் காசு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க என்ன ஏமாத்தல, அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாதே போனால் அது உனக்கு பாவமாக எண்ணப்படும். நான் கொடுத்த 100-200 ரூபாயில் அவங்க கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஆனால் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருப்பாங்களே, ஆனால் கள்ளத்தனமாக பண்ணிட்டு இருப்பாங்களே, ஆனால் அவங்க ஒரு நாளில் பிடிபடுவாங்க. அது அவங்க வாழ்க்கையை அழித்து போடும். அதே அவங்க உண்மையாக செய்திருப்பார்களே ஆனால் அதுவே அவங்களை காப்பாற்றும். அதுவே அவங்கள காப்பாற்றும். இங்கே எனக்கு இல்லை இழப்பு, லாபமோ நஷ்டமோ அது அவங்களுக்குரியது. நான் சுத்த மனசாட்சியோட என்னால் முடிந்த உதவியை செய்துவிட்டு ஜெபித்து விட்டு வந்து விடுகிறேன். முடிஞ்சிருச்சு வேலை. I'm not a fool, but I'm doing what I'm capable of doing. I'm not an idiot.
இன்னொரு பாட்டி ஏதோ ஒரு பொருள் வித்துட்டு இருந்தாங்க. யாருமே அவங்கள மதிக்கலை. எதிரில் மீன் வாங்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் அந்த பாட்டியை பார்த்துட்டே இருந்தேன். கூப்பிட்டாங்க, வெத்தலை பார்க்கலாம் போட்டு குழம்பிட்டு இருந்தாங்க. அங்கே முறுக்கு நினச்சி கிட்ட போனால் அது முறுக்கு இல்லை, அந்த பால் ஊற்றி சாப்பிட்ற ஒரு ஐட்டம். திரும்ப என் ஒய்ஃப் சொன்னாங்க, இது யாரும் வாங்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, பரவாயில்ல வேறு யாருக்காவது கொடுக்கலாம், அந்த பாட்டிக்கு கொஞ்சம் காசு கொடுப்போம். நான் வெறும் காசை கொடுத்தேன்னா அது பிச்சை போடுற மாதிரி. அந்த பாட்டி இந்த வயசில் இந்த வெயிட்டை இந்த வெயிலில் தூக்கிக்கிட்டு, அந்த கூடையை தூக்கிட்டு ஊர் ஊராக போய் வியாபாரம் பண்ணி பொழைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. லெட் சப்போர்ட். ஐயோ வேஸ்ட், அப்போ வேஸ்ட்டாலாம் போகாது. இது உனக்கும் எனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு இது பிடிக்கும், அவங்க யாருக்காவது கொடுத்துடலாம், தப்பு இல்லை. பட் we are just helping somebody. You be the salt, you be the light. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். போன வாரம் நான் இங்கே எதிர்க்க வந்து வண்டியை பார்க் பண்ணேன். இங்கே வண்டி விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டேன். அப்போ பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நான் பெருக்கணும், அங்கே காரை விட்டுட்டிங்கன்னா என்னால் பெருக்க முடியாது, முன்னாடி விட்டுருங்க, இங்கே நான் பெருக்கிட்டேன் அப்படின்னாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் பெருக்கி முடிச்சிருங்கம்மா, அப்புறம் நான் விடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி பக்கம் பெருக்கி இருந்தது. அப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அம்மா நான் ஃப்ரண்ட்டில் விடாமல் பின்னாடி தள்ளி விடட்டுமா அப்படின்னு கேட்டேன். பெருக்கி இருந்தால் விட்டுருங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு விட்டுட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், நான் முன்னாடி விட்டுருப்பேம்மா, உங்களை பெருக்க வச்சுட்டேன்னு கோச்சிக்காதீங்க, நான் முன்னாடி விட்டுருப்பேன், அப்படி நான் முன்னாடி கொண்டு வந்து காரை விட்டேன்னா அந்த நுங்கு கடை மறைஞ்சிரும். வர்றவங்களுக்கு ஒரு வேலை சில நேரம் அந்த நுங்கு கடை இருக்கிறது தெரியாமல் போயிடும், அது அவரோட வியாபாரத்தை பாதிக்கும். அதனால் யாருக்கும் பாதிப்பு வராத மாதிரி நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி காரை விடுறேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பேன் சாமின்னாங்க. You be the difference. Think about others. Is your actions and your words building people? உன் வார்த்தைகளும் உன் வாழ்க்கையும் மற்றவர்களை கட்டி எழுப்புகிறதா? மற்றவங்களுடைய வாழ்க்கையில் உப்பு பார்த்துருக்கீங்களா? உப்போட இன்னொரு தன்மை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ், இட் ஆல்சோ ஆட்ஸ் ஃப்ளேவர். நீங்கள் என்ன மசாலா வேணால் போட்டுக்கோங்க, உப்பு போடலைன்னா எந்த மசாலாவும் வெளியே வராது. உலகத்தில் என்ன எல்லா நற்குணங்களும் இருக்கலாம், உலகத்தில் எல்லா மேதாவித்தனங்களும் இருக்கலாம், அந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவும் ஆற்றலும் இருக்கலாம். இந்த அறிவு ஆற்றலுக்குள்ள இல்லை இந்த உப்பு என்கிற நற்குணம் வராத பட்சத்தில் அது அழிவுக்கு நேராக போகும். நாலேஜ் unbridled by morality is disastrous. Freedom without discipline and responsibility is also disastrous. அறிவு அறம் என்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வரலைன்னா அழிவை உண்டு பண்ணும். கொரோனா வைரஸ் ஒரு உதாரணம், அணுகுண்டு ஒரு உதாரணம். அழிவை உண்டு பண்ணுகிற எல்லா ஆயுதங்களும் ஒரு உதாரணம். அறிவு அறம் என்கிற கோட்பாட்டுக்குள்ள வரலைன்னா அது அழிவை தான் கொண்டு வரும். சுதந்திரம், தம்பி கவனிக்கிறீங்களா? சுதந்திரம், விடுதலைன்னு சொல்றோம்ல, ஃப்ரீடம், அது கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா, ஒழுக்கத்துக்குள்ள இல்லைன்னா அழிவை கொண்டு வரும். Somebody said my freedom ends at the nose, at the tip of the nose of the other person. என் கையை நான் நீட்டு அது அடுத்தவன் மூக்கில் படாத வரைக்கும் அது உனக்கு சுதந்திரம். அடுத்தவன் மூக்கை தொட்டுச்சுன்னா உன் மூக்கு காலி, அங்க சுதந்திரம் கிடையாது, அடி, வன்முறை. புரியுதா? மாறிடுது. சுதந்திரம் ஒழுக்க நெறிக்குள்ள வரலைன்னா அது என்னவாயிடும்? அழிவை ஏற்படுத்தும். ஏன்னா ஃப்ரீடம் வித்தவுட் டிசிப்ளின், ஃப்ரீடம் விடுதலை வரையறுக்கப்படலை, ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா ஆபத்தை விளைவிக்கும். எனக்கு ஓட்ட தெரியுன்றதுக்காக எது சந்தில் ஓட்ட முடியாது. நான் இல்ல வாகனத்தை இடது பக்கம் தான் ஓட்டணும், வலது பக்கம் ஓட்டக்கூடாதுன்னு விதிமுறை இருக்கு. நான் அந்த விதிமுறை இல்லைன்னா வாகனம் ஓட்ட முடியும். நான் எவ்வளவு பெரிய வண்டி வேணாலும் வாங்கி இந்த ரோட்ல என்னால ஓட்ட முடியும். ஆனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஓட்டலைன்னா மற்றவர்களுக்கு ஆபத்தாக இருக்கும், அது என்னையும் பாதிக்கும்.
விடுதலை வரையறுக்கப்படலைன்னா ஆபத்தை உண்டு பண்ணும். நீங்கள் இந்த உலகத்துக்கு சாரமாக இருக்கிறீங்களா? ருசி கொடுக்குறீங்களா? உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ருசி கொடுக்குறது அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நான் இந்த நான் உப்பின் தன்மை வரணும்னா உப்பு அதில் அது ருசியை கொடுக்கணும். ஒரு பொருளுக்கு, ஒரு சமையலுக்கு உப்பு ருசியை கொடுக்குது. அந்த உப்பின் ருசி நல்லா தெரியணும்னா மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த உப்பு நீங்கள் சமைக்கிற சமையலில் நல்லா கரைஞ்சிருக்கணும். உப்பு மட்டும் தனியாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். நான் தனியாக தான் இருப்பேன்னா தனியாக தான் இருக்கணும், நீ குப்பையாக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் கரைந்து இருக்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இல்லை நான் அது அவ்வளோ காய் போடுற, அவ்வளோ அரிசி போடுற, அவ்வளோ மசாலா போடுற, கொஞ்சோண்டு உப்பு தான் போடுவியா? முடியாது. எண்ணெயும் நிறைய தான் போடணும்னா யாராலையும் சாப்பிட முடியாது. Right? Salt does not suffer from the minority complexity. நாங்க சின்னது, நான் கருப்பு, நான் சிவப்பு, இந்த பிரச்சனை அது கிடையாது. It just does its work. கொஞ்சம் தான் உப்பு போடுவோம். அந்த கொஞ்சம் உப்பு அந்த ஒட்டுமொத்த பொருளையும் மற்ற எல்லா மசாலாக்களுக்கும் உயிரை கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை கொடுத்து அவர்கள் ஜீவன் பெற நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு சாரமாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 காரியம். உப்பு பிறர் அழிந்து போகாமல் பாதுகாப்பதாக இருக்கும். நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்களும் நான் அந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். உப்பானது பாதுகாக்கும். கெட்டு போகிறவர்கள் அழிவை காணாதபடிக்கு, பாவ உலகத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காணும்படி அவர்களுக்கு நாம் ஒளியாய் இருக்கிறோமா? 2வது, நான் இந்த உலகத்திலே என்னை கரைய ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில ருசியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவேன். முடியாது சார், நான் சுயநலமாக வாழ போறேன்னா, நீங்கள் சுயநலமாக கடைசி வரைக்கும் வாழலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலித்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில ருசியை கூட்டாத வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் தனித்திருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் ரொம்ப ஷை டைப், நான் யாருக்கும் இயேசுவை சொல்ல மாட்டேன், பயமாக வருது, நான் இயேசுவை போல் யாருக்கும் வாழ்ந்து காண்பிக்க மாட்டேன், இயேசுவின் வெளிச்சத்தில் யாரையும் நடத்த மாட்டேன் என்று ஒதுங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கும், சாரமற்றதாக இருக்கும், குப்பையிலே போடுகிறதுக்கு ஒப்பா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ் யுவர் லைஃப் பீயிங் ப்ரொடக்டிவ் ஆர் இஸ் யுவர் லைஃப் பீயிங் யூஸ்லெஸ்? ஹவ் இஸ் யுவர் லைஃப்? நீங்கள் கரைய ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ருசியை கொடுப்பீர்கள். கரையை பிடிக்கலைன்னா ருசியை கொடுக்க முடியாது. 2வது காரியம், வேகமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யூ பிரிங் லைட் டு த வேர்ல்ட். இருளிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்கே இடறி விழுகிறோம்னு தெரியல, வாழ்வியல் கோட்பாடு தெரியல, வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பரிபூர்ண வாழ்வை அனுபவிப்பதற்கான வழி தெரியல. ஏன்? இவர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இருளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாக நீங்களும் நான் இருக்கணும். இருட்டில் நடக்கிறோன்னா நம்ம தடுமாறி விழுந்துருவோம். எதனால தடுமாறி விழுகிறோன்னு நமக்கு தெரியாது, சரிதானே? இருட்டில் நடக்கும்போது எங்கே போய் முட்டுவோன்னு தெரியாது, எங்கே தடுமாறி விழுவோன்னு தெரியாது, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. வெளிச்சம் இருக்கும்போது நம்மளால் வேகமாக நடக்க முடியும், ஏன்னா நமக்கு தெரியுது. ஆனால் இருட்டில் அந்தகாரத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் எதனாலே எப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாததினாலே நாம் கஷ்டப்படுகிறவர்களாக இருப்போம். அருமையான தேவஜனமே, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்படி வாழணும், வாழ்ந்தா இப்படி வாழணும் என்று நம்மிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே
அந்த மெய்யான ஒளி. நீங்களும் நானும் ஒளியாய் இருக்க வேண்டும் என்ற தேவன் அழைக்கிறார். ஒளியாய் இருக்கிறோமா? கிறிஸ்து உங்களில் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் சாரமேற்றுகிற உப்பாய் இருப்பீர்கள். கிறிஸ்து உங்களில் இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். பவுலடியார் சொல்லுகிறார், அப்போஸ்தலர்களாகிய நாங்கள், ஊழியக்காரராகிய நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை விட்டு ஒதுக்கி வாழ்வதினாலே எல்லாரிடத்திலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறோம். உத்தமர்கள் என்று நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். சுவிசேஷம் பிசாசினாலே குருடாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. It cannot be hidden. A city on a hill cannot be hidden. குன்றின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒளிந்து இருக்காது. அது அநேகருக்கு தெரியும். நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாய் என்று சொன்னால், உன் வாழ்க்கை கிறிஸ்துவினாலே மாற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அது அநேகருக்கு மறைப்பொருளாய் அல்ல, ஒளியாய் தண்டின் மேல் வைத்த விளக்காக ஒளி வீச வேண்டும். அப்படி வீசினா மாத்திரம்தான் உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவிலே ஸ்திரப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நீ சாரமற்ற உப்பாக அந்தகாரமாக இருக்கிறாய். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். ஒன்று, இதுவரை நம்ம பார்த்தது செய்யாமல் இருங்கள், அந்தகார கிரியைகளை நடப்பியாமல் இருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது அந்தகார கிரியைகளை நடவாமல் இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம பார்க்கிறது அந்தகார கிரியைகளை நடப்பிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு துணை போகாதிருங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். உடன் போகாதிருங்கள், உடன்படாமல் அதை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிபீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்கிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? சில காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அந்த காலத்தில் நீ இருட்டில் ஒளிஞ்சு பண்ணுற காரியத்தை சொல்ல முடியுமா உன்னால் வெளிப்படையா? கவனிக்கிறீங்களா? நீ ஒளிஞ்சு ரகசியமாக செய்கிற காரியத்தை உன்னால் ஓப்பனாக எல்லாரும் கேட்குற மாதிரி மைக்கு போட்டு தைரியமாக சொல்ல முடியுமா? யோசிச்சுப்பாரு. ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் உன்னை. இன்றைக்கு உன் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. நீ இருளில் இல்லை, ஒளியில் வாழ்வாய். கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. நீங்களும் நானும் வெளிச்சமாயிருப்போம் என்று சொன்னால், அசுத்தத்திலும் அந்தகாரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் வெளிச்சத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இருப்போம். நீங்கள் உப்பா இருக்கிறீங்களா? ஒளியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இதுவரை இருளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேளையில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒளியாய் வருவதற்கு, மாறுவதற்கு இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துவீங்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை
மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று எங்களை அழைத்திருக்கிறீர். ஒளியின் தன்மைகள், ஒளியின் குணாதிசயங்கள் எங்களில் காணப்பட உதவி செய்வீராக. இருளின் அந்தகாரம் எங்களில் காணப்படாதபடிக்கு உம்முடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சமாக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக. பிறருடைய வாழ்க்கையை பாதுகாக்கவும், அவருடைய வாழ்க்கையில் ருசி கூட்டவும், தடுமாறி கொண்டிருக்கிறவர்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துகிறவர்களாயும் எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட இயேசுவே உதவி செய்வீராக. இந்த உலகத்திலே அந்தகாரப்பட்டிருக்கிற மக்களை போல் நாங்கள் இராதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.